அடாடா, இன்னும் டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒருத்தரும் வரல, பையன் வீட்டு சைடு ஒருத்தருந்து வரல. நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்கோம். ஃபோன் பண்ணி பார்ப்போம். வாங்க வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க. நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்களே. இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்களை காணோம். 2 பேரையும் காணோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு. கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வரலையா? மாப்பிள்ளை எங்கே? இந்த பின்னாடி வராங்க தரகரே, பாருங்கள். அவன் தான் மாப்பிள்ளை பையன். இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரலைங்களா? பொண்ணை பார்க்கலான்னு ஆர்வமாக வந்திருப்பாங்கன்ட்டு இன்னும் வரலையா? இதோ மாப்பிள்ளை வந்துட்டாருங்க. என்ன மாப்பிள்ளை, நீங்களே இவ்வளோ லேட் பண்ணால் எப்படி? என்னது நான் லேட்டா? இன்னும் பொண்ணு வீடே வரலைங்க, என்ன லேட்டுங்கிறீங்க? பொண்ணு வீடு முதல்ல வந்துட்டாங்களா? இதோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை. வந்துடுவாங்க. வந்துட்டேன் தரகரே, வந்துட்டேன். ஃபோன் அடிக்காதீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஐயோ தரகரே, இது என் ஃப்ரெண்டு ரவியா? என்ன இவனை பொண்ணு வீட்டுக்காரங்கிற? ஆமாங்க, இவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. இவங்க பொண்ணுக்கு தான் உங்கள் பொண்ணு பையனோட இது ஜாதகம் பார்த்துருக்கோம். டேய் சிவா, நீயா? உன் பையனுக்கா என் பொண்ணை பார்க்குறோம்? ஐயோ, இதுகளா? நான் கூட வேறன்னு நினச்சேனே. நல்ல குணம் பண்ணாங்க, இதுக்கு வந்து நிற்கிது. ஐயோ, என்ன நடக்க போகுதோ? ஐயோ, என் பையனுக்கு பிடிக்காம போயின்னு இந்த பிள்ளைய. தரகரே, நான் கூட வெளியே எங்கேயோ தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு வைப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, என் நண்பனோட பொண்ணையே எனக்கு பார்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணியா, ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிற. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்யா. பரவாயில்ல தரகரே. ஆமாம், சிவா சொன்ன மாதிரி தான். என் பொண்ணுக்கு வேறு ஏதாவது மாப்பிள்ளை அமைஞ்சிரும்னு நினச்சேன். பரவாயில்ல, என் ஃப்ரெண்டோட பையனே அமையிறாங்கும்போது பரவாயில்ல. ஹலோ, நீங்கள் பாட்டுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? பொண்ணு வரட்டும். பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சாதான் அடுத்தது மற்றதெல்லாம். சும்மா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. என்னங்க இந்த அம்மா இப்படி பேசுது? நம்ம தான் வரும்னு தெரியாமல் வந்துட்டாங்களோ? ஏன் இப்படி பேசுகிற? பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நான் நல்லா தானே வந்தேன். இப்போ என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, பொண்ணுக்கு பையனுக்கு பிடிக்கணும் அதனால சொன்னாங்க. நம்ம உடனே கல்யாண விஷயங்கள்லாம் பேசிட்டோன்னா சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ள ஆசையை வளர்த்திடக்கூடாது இல்லைங்க, அதுக்கு தாங்க சொன்னேன். ஆமாண்டா, உன் பொண்ணு இங்கே இன்னும் வரல? வந்துட்டாடா, அங்கே சாமி கும்பிட்டுருக்கா. சாமி கும்பிட்டு வரேன்னா. ஓ சரிடா, டைம் ஆகிட்டே இருக்கடா. நல்ல நேரம் பிறக்குள்ள 2 பேரையும் பார்க்க வச்சிடலாம். இருடா, கூப்பிடுறேன். மது, அம்மா மது, கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. சொல்லுங்கப்பா, வந்துட்டேன். சாமியில் கும்பிட்டியாம்மா? கும்பிட்டேன்ப்பா. அப்பா, இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன அங்கிள் இங்கே நீங்கள்? நாங்கள் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்மா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நீங்கள் தான் அந்த மாப்பிள்ளை வீடா? அன்னைக்கு சொல்லவே இல்லை அங்கிள். எங்களுக்கே தெரியாதுமா, எங்களுக்கே இப்போ தான் தெரியும். சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் தான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஐயோ, ஓகே அங்கிள். அப்பா, என்னப்பா இது உங்கள் ஃப்ரெண்டோட பையனா? அப்போ அன்னைக்கு பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இது இல்லைம்மா, எனக்கே தெரியாது. தரகர் இந்த ஊரில் நல்ல பையன் இருக்குது, நல்ல ஃபேமிலின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியாக இருக்குன்னு நினைக்கலாமா. ஆமாம் சாமி, நாங்களும் எதிர்பார்க்கல. இந்த அம்மா வேற ஏற்கனவே நம்மளை கேவலமாக பேசி பார்க்கும். இனி என்ன போதோ பார்ப்போம். ஆமாம்மா, எனக்கே பயமாக இருக்கு. ரெடி, பொண்ணு நல்லா அச்சனமாக அழகாக இருக்காளே. நான் கூட எப்படியோ இருக்குன்னு நினச்சேன். வேண்டான்னு சொல்லலான்னு வந்தால் மனசு ஒத்துக்காது போல், வேண்டான்னு சொல்ல. நமக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பான்னு தோணுது மனசுக்கு. சரி, அக்கா வரட்டும். அக்கா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்போம். என்னடா தம்பி, மகனே பாரு, இதுதான் பொண்ணு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, அவனோட பொண்ணு. உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பாரு. தனியாக போய் 2 பேர் பேசுகிறது தான் பேசிட்டு வாங்க. அப்பா, அது வந்து அக்கா வந்துருட்டுப்பா. அக்கா வந்ததுக்கப்புறம் பேசலாம்ப்பா. ஆமாங்க, நம்ம பொண்ணு வரட்டும். பொண்ணு வந்ததுக்கப்புறம் பேசலாங்க. என்னடி மாறி மாறி பேசுகிற நீ? அவன் தான் அக்கா இதில் இருக்கான். நீ நல்லபடியாக நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ என்ன உன் புள்ள வரணும்னு இருக்கிற? ஏன் என் ஃப்ரெண்டு குடும்பத்தை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். வேறு ஏதாவது வசதியான குடும்பமாக வரும்னு நினச்சேன். இவங்க வந்து நிற்கவும் உனக்கு பிடிக்கல, அதுதானே? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க.
புள்ள வந்துட்டா அப்போ நாளைக்கு அவள் எதுவும் கேட்க மாட்டாள், அதுக்கு தான். என்கிட்ட நடிக்காத. என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும். 30 வருஷமாக உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்க, எனக்கு இது தெரியாதா? ஐயோ இந்த ஆளுக்கு வேறு தெரிஞ்சு போச்சே. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? போய் இந்த குடும்பத்துலேயும் பையனுக்கு பொண்ணு எடுக்கிறது. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நீ நினைக்கிற மாதிரி வசதி வாய்ப்பு இல்லைன்னா நல்ல குடும்பமாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்கு. என் பையனுக்கு பிடிச்சா யார் எதிர்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். டேய், உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணுறோமா உனக்கு பண்ணுறோமா? எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கான்ட்டு இருக்கிற அறிவு இருக்காடா? போய் தனியாக பேசிட்டு வாங்க, போங்க 2 பேரும். சரிங்கப்பா, சரி நாங்கள் பேசுகிறோம்ப்பா. அம்மா போய் பேசிட்டு வாம்மா, மாப்பிள்ளை கிட்ட தனியாக உனக்கு பேசுறதுக்கு இருந்தால் போய் பேசிட்டு வாம்மா. சரிங்கப்பா, பேசுகிறேன். ஐயோ ஆர்கி, என்னடா இப்படி ஸ்டானா என்னட்ட? ஹலோ ஹலோ ஹாய்ங்க, என் பேர் ராகேஷ் குமார். நீங்கள்? என் பேர் மதுபாலாங்க. நான் ஸ்கூலெல்லாம் வந்து ஊரில் படித்தேன், அம்மாச்சி வீட்டில். நீங்கள்? எங்கள் சொந்த ஊர் இது தான். கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாம்னு இருந்து படிக்கலாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். திடீர்னு எங்கள் அப்பா இங்கே மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சும்மா நானும் அப்படியே ஜாலியாக வந்தேங்க. என்னது ஜாலியாக வந்தீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற அந்த பயம்லாம் எதுவுமே இல்லைங்களா? எதுக்குங்க பயந்துக்கணும்? எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் வாழவே முடியாது. என்னங்க டைலாக்லாம் பயங்கரமாக பேசுகிறீங்க? வேறு என்னங்க பேசுகிறது? திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி இங்கே நிறுத்திட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். என்னது ஃப்ரெண்டா? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டுங்கிறீங்க? ஹலோ ஹலோ, பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கீங்க. இனி நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொல்ல, உங்கள் வீட்டில் ஒத்துக்கல, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒத்துக்கல, அதுக்குள்ளே கல்யாண லெவலுக்கு போயிட்டீங்க. இங்கே பாருங்க மது, நானும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. இதனால் வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்ட இப்படி தோணலை. உங்ககிட்ட தோணுது, சொல்லணும்னு தோணுது, சொல்லிட்டேன். ஓப்பனாகவே கேட்குறீங்க, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன். வரும்போது ஒரு வெறப்பாக இருந்த மாதிரி இருந்தான். என்னடா நடக்குதுங்க? ஐயோ, நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் வீணாக போயிடுமா? ஏங்க இல்லைங்க, தெரியும் பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்க. எப்படிங்க ஒரு பொண்ணை பார்த்ததுமே உங்களுக்கு பிடிக்குது? எனக்குலாம் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஃபீலிங் இப்போ வரைக்கும் தோணுதுங்க. எனக்கு பயமாக இருக்குங்க. எதுக்குங்க பயம்? இப்போ தான் பயந்துக்க மாட்டேன், வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசுனீங்க. நான் ஓப்பனாக கேட்டேங்க. என் லைஃப்பில் நீங்கள் வந்து நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் நான் சொல்கிறேங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களே வேண்டாம்னு சொன்னால் நான் விட மாட்டேங்க. இது என்ன பைத்தியமாக இருப்பானாட்ருக்கு? என்ன நம்மளை பிடிச்சது? ஐயோ, விட மாட்டானாட்ருக்கே. ஏங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் நல்லா படிக்கணும், என் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி MBA முடித்து அப்ராட் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் இப்போ அது நடக்கலை. அதுக்குள்ளே கல்யாணம் அது எதுன்னு மைண்டு மாற்றிட்டாங்க. எனக்கு கல்யாணத்தில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அவ்வளோதான். ஓ அவ்வளோதானா? நான் கூட லவ் கிவி இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டேங்க. உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க, வர வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன படிக்கணும் அவ்வளோதானே? நான் படிக்க வைக்கிறேங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். படிப்பீங்களாமா? நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறேங்க, எனக்கு அது போதுங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். என்ன உங்கள் அக்கா வந்தால் தான் பேசுவேன் அப்படி இப்படின்னா, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. உங்கள் அக்கா வந்தால் தான் எங்களோட பேசவே வருவீங்க, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இது நானாக பேசலைங்க, என் நாடி நரம்புலேருந்து வந்து பேசுது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. உங்களை பார்த்ததுமே எனக்கு நீங்கள் தான் என் லைஃப்னு தோணுச்சு. உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது, அவ்வளோதான். நீங்கள் என் லைஃப்பில் வந்து என் லைஃபே நல்லாயிருக்குன்னு தோணுது. என்ன நினச்சி எங்கள் அம்மா அப்பா இதை அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல இந்த மீட்டிங்கை, ஆனால் எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு தோணுது. அதனால் ஓப்பனாக சொல்கிறேங்க, தயவுசெய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ஐயோ, என்ன இப்படியே பேசுகிறான்? நீ இப்படியே பேசி நீ இம்ப்ரெஸ் பண்ணிடுவானா? ஆல்ரெடி பார்த்த போய் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டேன். நீ வேறு பேசுகிறானே,
எங்காவது இம்ப்ரெஸ் ஆகிக்காதடி மது. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. ஏதோ மைண்ட் வைஸில் அப்பப்போ பேசிக்கிறீங்க. பொய் மட்டும் சொல்லாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஏன் ஓவராக திங்க் பண்ணுறீங்க? என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியல. சுச்சுவேஷன் 1000 இருக்கட்டுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே முடிவு கேட்குறேன். என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறீங்களா இல்லையா? அவ்வளோதான். உங்களுக்கு நான் எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பேங்க. பயந்துக்காதீங்க. நான் யோசிச்சுட்டு அம்மா அப்பாட்ட சொல்கிறேங்க. இப்போ சொல்ல எனக்கு எதுவும் தோணலை. சரி சரி சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா யோசிச்சுட்டு நல்ல பதிலாக சொல்லுங்கள். இப்போ சொல்லாட்டி பரவாயில்ல, போனதுமே சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் என்ன லூஸா? இப்போ சொல்லாதீங்க போனதுமே சொல்லுங்கன்னா போகிறக்கு என்ன நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்குள்ளே எப்படி உங்கள் மனசு மாறும்? லூஸ் மாதிரி பேசாதீங்க. டைம் கொடுங்க. நான் டைம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியுங்க நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்கள் தான் இந்த ஜென்மத்தில். ஐ லவ் யூங்க. டேய் நீ என்ன லூஸ் ஆகிட்டானா? ஐயோ நீங்கள் என்ன போதுங்க, நம்ம பேசுனது போதும். அம்மா அப்பாவை கூப்பிட்டுடலாம். இப்படியே போனால் சரி வராது. என்ன செல்லம் அது பயந்துக்கிற? உன் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறக்கு உனக்கு என்ன பயம்? என்னது வீட்டுக்காரனா? யோ என்ன செல்லங்கிற வீட்டுக்காரங்கிற? மரியாதையை பார்த்து பேசு. நான் ஒன்றும் ஒத்துக்கல. நீ ஒத்துக்க செல்லம், எனக்கு தெரியும். நான் எந்த பொண்ணையும் பார்த்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதில்ல, பேசுனதில்ல. இன்னமும் தெரியல, உன்னை பார்த்ததுமே எனக்கு தோணுது. உன்னை விடவே மாட்டேன். ஐயோ இவன் மென்டலாக இருப்பான். இவனை கூப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட சிக்க வச்சுட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம அம்மா அப்பாவை கூப்பிட்றோம். இவன்கிட்ட இருந்தால் அவ்வளோதான். நம்ம அம்மா அப்பா கொஞ்சம் வாங்க. ஏங்க ஏங்க எதுங்க இப்போ அவங்கள கூப்பிட்றீங்க? பேச இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குங்க. என்ன பேச போகிறீங்க? என் லைஃப்பில் எனக்கு என் ஒய்ஃபாக வர போகிறவங்க எனக்கு எல்லா நிலையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க. துணையாக இருந்தாலே போதுங்க. நான் பண்ணுற வேலைக்கு, பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க துணையாக இருந்தாங்கனாலே போதும். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபு கைடன்ஸாக எல்லாமாவே அவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருப்பீங்கன்னு தோணுது. இருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் உங்களை விட மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ இவன் பேசி என்ன ஃப்ளாட் பண்ணுறானே. ஐயோ அம்மா அப்பா வாங்குங்க. என்ன இது இருக்கு? நம்ம கேட்குறது கூப்பிட்றது கால் விழுகுதா இல்லையா? அதுக்கு பாட்டு நாங்கள் பேசி சிரிச்சிட்டு இருக்குதுங்க. அம்மா அப்பா இங்கே வாங்க. ஏங்க நீங்கள் இப்படி கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க. வாங்க நம்மளே போவோம். இதை பாருங்கள், அவங்களே வராங்க பாருங்கள். ஏம்மா எல்லாம் பேசிட்டீங்களா 2 பேரும்? நான் எங்க அங்கே பேசினேன். உங்கள் பையன்தான் வந்ததுலேருந்து வாயே மூடாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்டா அந்த பொண்ணை பேசுற கூட வேண்டியதானே? எங்கப்பா மது பேசுவாங்கிறா. என்னது மது? அவ இவளா? என்னம்மா பண்ணுறது, என் பையன் அப்படி தான் ஜாலி டைப்புமா. அதான் டக்குன்னு பேசிட்டான். அதுக்கு நீ இப்படி அங்கிள்? என்ன நம்ம பையன் உள்ள நம்ம காப்பு வச்சிரும் போட. டேய் இந்த குடும்பம் வேண்டாண்டா, உனக்கு செட் ஆகாதுடா. ஏங்க மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணு பிடிச்சிருக்கும் போல. அப்படித்தான் நினைக்கிறேன் முதா. அப்பா என்ன அக்கா வந்துட்டாளா இல்லையா? ஏன்டா உங்கள் அக்காட்ட கேட்டதை விருப்பத்தை சொல்லுவியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு மதுவை பிடிச்சிருக்கு, நான் ஒப்பனா சொல்லிட்டேன். இனி மதுவை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டே எங்கள் அப்பா, என் பையன் பொண்ணையும் பார்க்க வர மாட்டேன்னா என்னடா இப்படி சாக்கடிக்கிறான் எனக்கு. சரி சரி, என் பொண்டாட்டி மனைவி பார்ப்போம். அவள் மூஞ்சி அவளையும் பாரு. நினச்சேன் உனக்கு ஏற்ற மாதிரி தாண்டி நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும். இந்த பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? ஏங்க இருங்க, நம்ம பொண்ணு வந்துட்டோம். பொண்ணு பார்க்கட்டும். பார்த்து பேசினதுக்கப்புறம் எது இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாங்க. அக்காட்ட என்னம்மா கேட்க போகிறேன்? நான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேலே என்ன பேச போகிறீங்க? டேய் நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அக்காவும் வரட்டும், அவட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஓட்டவா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லுது. இதோ அங்கே பாருங்க வந்துட்டா காயத்ரி வந்துட்டா. இருங்க ஒரு நிமிஷம். அனு குட்டி இங்கே வா மாமா கிட்ட. வரமாமா. ஏய் என்னடி உங்கள் அம்மா மூஞ்சி பேய் இறந்த மாதிரி இருக்குது. அதாங்க எனக்கும் தெரியல.
நமக்கு தெரியாமல் பொண்ணை பார்க்க வந்துட்டு பொண்ணுக்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நம்ம தானே பேரந்த மாதிரி நடிக்குதோ. இருங்க என்னன்னு கேட்குறேன். ஏம்மா என்னாச்சு உனக்கு? அடி உங்கள் அப்பா நல்ல குடும்பம்னாரடி, கடைசியில் இந்த பொண்ணை கொண்டாந்து நிற்க வச்சுட்டாரடி. நீ தான் ஓவரம் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து பேசுனியே, நல்ல பொண்ணாக பார்ப்போம் அப்படி இப்படின்னு. என் பேச்சை கேட்டியா? எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு. உனக்கு வேணுமா? வேணும். என்ன தம்பிக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பானே? அடிப்போடி லூஸு. அவன் முதலே அந்த பொண்ணு குடும்பத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது, கட்டிட்டு இந்த பொண்ணு தான் கட்டிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டாண்டி. என்னம்மா சொல்கிறேன்? அவன் என்கிட்ட ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தான், என்ன இப்படி சொல்கிறேன்? எனக்கும் அதாண்டி புரியல. அம்மாவும் மகளும் என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்கடி. உனக்கு சொத்து பத்து வேணும், உன் தம்பி எப்படி போனாலும் பரவாயில்ல. உங்கள் அம்மாவுக்கு இந்த குடும்பத்தை கல்யாணம் பண்ணிக்கூடாது. என் மாப்பிள்ளை அடித்தாம்பார் ஆப்பு. வேணும் உங்களுக்கு நல்லா வேணும். சரி விடுங்கத்த, நம்ம மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு பேசி சமாளிச்சுக்கலாம், விடுங்க. அவன் ஒத்துக்க மாட்டான் மாப்பிள்ளை, இந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு நிற்கிறான். என்னம்மா எல்லாம் முடிஞ்சுதா? ஆமாண்டி, உங்கள் அப்பா முன்னாடியே சொல்லிட்டாண்டி, இனி அவ்வளோதாண்டி. அதான் அப்பா மூஞ்சி இவ்வளோ பிரைட்டாக இருக்கா? மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணு, இது என் ஃப்ரெண்டும் கூட. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க தான் வருவாங்கன்னு. நல்ல குடும்பம் நாங்கள், ஆனால் இவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கல. என் தான் பொண்ணு, அது அவங்க அம்மா அவங்க அப்பா. நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளை. மேற்கொண்டு பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். நீ அந்த பொண்ணுக்கிட்ட விருப்பத்தை கேட்கணும். ஏம்மா இன்னும் அவள் ஒன்றும் விருப்பத்தை சொல்லலையா? அவள் ஒன்றுமே சொல்லடி. அவளுக்கு என்ன வசதியான வீடு வாழ்க்கை ஓகே தான் சொல்லுவா. அம்மா நான் அப்படி கேள்விப்படலைம்மா. அவள் ஏதோ படிக்கணும் கிடிக்கணும்னு இருக்கா, இவங்க தான் கல்யாணம் அப்படி இப்படின்னு வந்து எழுதி வச்சுருக்காங்க. அவன் ஒத்துக்க மாட்டான்னு நினச்சி வந்திருக்காளாட்ருக்கு. அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியல. என்னடி சொல்கிற? நல்லா தான் சொல்கிறையே. சரி பார்ப்போம், இரு. மூஞ்சி நல்லா சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோடி, நான் அப்படியே வச்சுக்கிறேன். மாமா இவங்க தான் உங்களுக்காக வரப்போகிற அத்தையா? என்னை நல்லா பார்த்துக்குவாங்களா? ஆமாம் அணுக்குட்டி, உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. ஹலோ, என்ன அத்தை எத்தங்கிறீங்க? ரொம்ப ஓவர போகிறீங்க. ஓகே பொண்டாட்டி, ஏன் ஃபீல் பண்ணுற? உண்மையை தானே சொல்கிறா பாப்பா. என்னது பொண்டாட்டியா? யோ என்ன நினச்சிட்ருக்க? பார்த்தது அது இதுன்னா இப்போ பொண்டாட்டிங்கிற. நீ என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு ஒன்றும் பிடிக்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குடி பொண்டாட்டி, எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ பிடிக்கலன்னு சொல்லுவேன், வீட்டுக்கு போயிட்டு யோசிப்பேன், உங்கள் அம்மா அப்பாவை பார்ப்பேன், என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். வேணா பாரு. பிடிக்கலன்னா பிடிக்கல தான். போடி போய் பாரு, என்னை பிடிக்குண்டி. உனக்கு என்னை பிடிக்காமல இவ்வளோ தூரம் நான் பேசுறதுக்கு ஒத்துட்டு எதிர்பேச்சு பேசிகிட்டு இருக்க. ஐயோ ஒரு பைத்தியமாக இருக்கான்ட்ருக்குது. சரிங்க, நாங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்கிறோம். ஆமாண்டா சிவா, என் பொண்ணுங்கிட்ட தனியாக கேட்டுன்னு பதில் சொல்கிறேன். அவனால் இப்படி எல்லோரும் முன்னாடியும் ஓப்பனாக சொல்ல முடியாது மாப்பிள்ளை மாதிரி. நான் அவட்ட கேட்டு சொல்கிறேன். அவளுக்கு பிடிச்சிருந்தாதாண்டா மேற்கொண்டு. என்னடா இப்படி சொல்கிற? அதெல்லாம் பொண்ணுக்கு பிடிக்காமலாம் இல்லை. இது வந்து சரி கேட்டுட்டு சொல்லுங்கள். அந்த பொண்ணு பிடிக்காமலும் பண்ணக்கூடாது. அம்மா நான் சொன்னேன்ல அவளுக்கு பிடிக்கலன்னு, அதான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். நாங்கள் உன் பயந்து ஆடுறான். நமக்கு சாதகமாக தான் நடக்கும், கவலைப்படாத. ஆமாண்டி சரி, மூஞ்சி சிரிச்சு மணியை வச்சுக்கிட்டு போயிட்டுறேன்னு சொல்லுவான். என்ன பண்ணுறாளதுன்னு பார்ப்போம். அதான் ஒத்துக்க மாட்டாளதில்ல. சரி. ஆமாம் அங்கிள், இவங்க யாருன்னு சொல்லவே இல்லை. அம்மா மறந்துட்டேம்மா, என் பையன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன சந்தோஷத்தில் சொல்ல மாட்டேன். இது என்னோடய பொண்ணு காயத்ரி, அது என் மாப்பிள்ளை, இது என் பேத்தி அனுமா. சரி அங்கிள். ஹாய் அண்ணா, ஹாய் அக்கா, ஹாய் குட்டி பாப்போம். ஹாய் அத்தை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்கள் மாமா பாவம், எங்கள் மாமாவுக்கு யாரும் இல்லை அத்தை. நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் மாமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எங்கள் மாமா யாருக்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்ல. உங்ககிட்ட ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்காங்கன்னு தெரியல. மாமாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எங்கள் மாமாக்காக ஒத்துக்கோங்க அத்தை. எங்கள் மாமா பாவம். அப்படி பாப்பா, நீ இதெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு புரியுதா? உங்கள் மாமா கொஞ்சம் வாய் பேசுகிறான். என்னடி பொண்டாட்டி நான் வாய் பேசுனேன்? பொண்டாட்டின்னு வாய் குத்திருவேண்டா. ஐயோ மாமா வார்த்தை சண்டை போட்டுக்கிறாங்க. அனு இங்கே வா, அங்கே போய் என்ன பேசிகிட்டு இருக்கிற? இருங்கம்மா, அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னடி உங்களை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறா? அவள் இந்த பக்கம் கூப்பிடுறி.
இங்கே வா, சொன்னால் கேளு. அவங்கள்ட்ட பேசிட்டு இங்கே வா. ஓகேம்மா வரேன். சரிடா, நாங்களும் கலந்து பேசிட்டு சொல்கிறோம். தரகர் வேறு ஏதோ வேலையாக இருக்குன்னு கிளம்பிட்டாரு. நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா, தரகர்ட்டையும் சொல்கிறேன்டா. சரி, நான் கிளம்புறேன்டா. எல்லாம் நாங்களும் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்டா. ஏங்க உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்குவாங்களா? உங்கள் அம்மாவுக்கு காட்டணும்ல பொண்ணோட ஃபோட்டோ. அம்மா சூப்பர்மா, சரியான பிரெயின்மா உனக்கு. பாட்டி கோத்து விட்டு பாட்டிக்கு பற்றி கெட்டதாக சொல்லினா பாட்டிக்கு பிடிக்காது. பாட்டிக்கு பிடிக்கலன்னா அப்பா ஒத்துக்க மாட்டாருமா. என்ன ஒரு மாஸ்டர் மைண்ட் உனக்கு. மாஸ்டர் மைண்டெலாம் இல்லடி, நான் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டேன். அது நல்லா தான் நடந்தால் சரி. சரிங்க அத்தை, தெரியுது உங்கள் மூஞ்சிலேயே. எல்லாம் நல்லா தான் நடக்கும், நமக்கு சாதமாக, கவலைப்படாதீங்க. நல்லபடியாக நடந்தால் சரி மாப்பிள்ள. டேய், உன் பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு கொடுடா, எங்கள் அம்மா காமிக்கணும். எங்கள் அம்மாவும் என் பையனோட கல்யாணத்தை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன் பொண்ணை ஃபோட்டோ காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம்மாம்மா, மதுவோட ஃபோட்டோ கொடுங்க. என் மதுவோட ஃபோட்டோவை என் பாட்டிக்கு காட்டணும். என்னது ஓ மதுவா, நீ ரொம்ப ஓவர போகிற. எப்போடி பார்த்துக்கலாம். சரிடா, நான் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன் மதுவை. நாங்களும் கிளம்புறோம்டா. ஆமாங்க, நாங்கள் கிளம்புறோம். என் பொண்ணோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க, வரேன். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன் பாப்பா, குட்டி பாப்பா. பாய் சொல்லு பாட்டிக்கு. போயிட்டு வரேம்மா காயத்ரி, போயிட்டு வரேங்க மாப்பிள்ளை. போயிட்டு வரேங்க மேடம். சம்மந்தி அம்மா போயிட்டு வரேங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு வரேங்க. மது நீ போயிட்டு வர, எல்லாத்துக்கும் சொல்லு. சொல்கிறேன் எல்லாருக்கும் போயிட்டு வரேங்க. நீ செல்லம், மாமனுக்கு சொல்லாமல் போகிற? உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. சரி, போயிட்டு வா. மாமா உனக்காக வெயிட்டிங். போயிட்டு வரேன் குட்டி பாப்பு. என்னப்பா, நம்மளும் போகலாமா? ஆமாம்மா, வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. ஓகேப்பா, நான் கொஞ்சம் வெளியே வேலையாக போகணும், பிஸ்னஸ் வேலையாக. நான் போய் அங்கே பார்க்கணும். நீங்கள் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்புங்க. மற்றதெல்லாம் வீட்டில் வந்து பேசிக்கலாம். போயிட்டு வாடா தம்பி, உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும் நானும் அம்மாவும். சரிக்கா, உனக்கு பொண்ணு பிடிச்சதில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கா. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி தான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு பொண்ணை அதே மாதிரி கொண்டாந்து என் கண் முன்னாடி நிறுத்துவாங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னால் இந்த பொண்ணை விட்டு தர முடியாதுக்கா. என் மனசு சொல்லுது, இவளை விட்டுட்டா என் வாழ்க்கையே போயிடும்னு தோணுது. இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடுங்க. நான் கிளம்புறேன். என்னம்மா உன் பையன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? அவளே வேண்டானாலும் இவன் விட மாட்டான்னுருக்கு. அடி, அதை தாண்டி நானே இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதுடா. கடவுளே, நீ இருக்க. என் பையனுக்கு நல்லா வாழ்க்கை அமைஞ்சா போகுது. இவளுக்கு 2 பேரோட பிளானிங் எதுவுமே நடக்கூடாது. ஏன் தாத்தா, அம்மாவும் பாட்டி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. அத்தை அழகாக தானே இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு பிடிக்கலையா? அது நீயே அவங்கக்கிட்ட கேளு தங்கம். நம்ம கிளம்பலாவா? தாத்தா, எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுக்குறீங்களா? குட்டிமா, உனக்கு இல்லாததா? சரிம்மா, அத்தை வாங்க போகலாம். வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். மாப்பிள்ளை வரட்டும், சாயந்தரம் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க அத்தை. அப்புறம் மாமா நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சுன்னா விட மாட்டார். பேசாமல் கிளம்புறதுக்கு இப்போதைக்கு நல்லது. ஆமாம்மா, என் வீட்டுக்காரர் சொல்கிறது கரெக்டு தான். இப்போதைக்கு கிளம்பிடலாம் வாங்க.